வாங்க தம்பி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். கயல், ஆனந்த் வந்திருக்காரு. ஆர்த்தி எப்படி தம்பி இருக்கா? நல்லா இருக்காமா. உங்களை எல்லாரையும் அடிக்கடி பார்க்கணும்னு ஆசைதான். ஆனா ஆர்த்தி பிரெக்னெண்டா இருக்கிறதுனால அவ கூட இருந்து பார்க்க வேண்டியதாயிடுச்சு. இதுல என்னப்பா இருக்கு? நீ ஆர்த்திய நல்லபடியா பாத்துக்கோ. இந்த மாதிரி நேரத்துல புருஷன் கூட இருக்கணும்னு தான் எல்லா பொண்ணுங்களும் ஆசைப்படுவாங்க. அது என்னமோ உண்மைதாமா. ஏய் ஆனந்த், என்ன திடீர்னு வந்திருக்க? போன் கூட பண்ணல? ஏன் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு நான் சொல்லிட்டு தான் வரணுமா? அதுவும் என் 2 ஃப்ரெண்டும் ஒரே வீட்டுல தான் இருக்கீங்க. அதனால எனக்கு ரெட்ட உரிமை இருக்கு. ஆமா கரெக்ட் தான். சரி சரி உள்ள போங்க. வாங்க. உள்ள போங்க. ஹாய் வாங்க. தேவி எப்படிமா இருக்கு? நல்லா குழந்தை எப்படி இருக்கு? நல்லா இருக்கா, தூங்கிட்டு இருக்கு. வாங்க நல்லா இருக்கீங்களா? அண்ணி, ஏதாச்சும் குடிக்க எடுத்துட்டு வாங்க. இல்ல இல்ல எனக்கு வேண்டாம். நீங்க போங்க அண்ணி. போய் உட்காருங்க. வாங்க, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஏய் மச்சான். ஏய் மச்சான், என்னடா நான் பாட்டு கூப்பிட்டு இருக்க, நீ ஏதோ யோசனையில இருக்க? இல்ல அதெல்லாம் ஒண்ணு இல்ல. வாடா. என்ன ஏதாவது பிரச்சனையா? ஏன் ஒரு மாதிரி இருக்க? ஏய் அதெல்லாம் ஒண்ணு இல்லடா. சரி, ஆர்த்தி அம்மா அப்பாலாம் நல்லா இருக்காங்கல்ல? எல்லாரும் நல்லா இருக்காங்க. நேத்து கூட அப்பா அம்மா பார்த்துட்டு வந்தேன். இந்தாங்க. தேங்க்யூ. உன்னையும் கையிலையும் விசாரிச்சாங்க. இப்ப எந்த பிரச்சனையும் இல்லை மச்சான். எல்லாம் சுமூகமா போயிட்டு இருக்கு. என் மாமியார் தான் கொஞ்சம் டார்ச்சரு. அவங்க எப்ப திருந்த போறாங்கன்னு தெரியல. அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை ப்ரோ. ஏய் வாயை மட்டும் சும்மா இரு. வணக்கம். அவர் சொல்றது கரெக்ட் தான். இந்த ஜென்மத்துல அவங்க திருந்துவாங்கங்கிற நம்பிக்கை எனக்கு இல்ல. ஏய், பெரியவங்க எல்லாம் ஏன் அப்படி சொல்ற? அது சரி, என்ன பண்ணாலும் உன் பெரியமா விட்டு கொடுக்க மாட்டேன். சரி, அவங்கள பத்தி பேசி நான் டைம் வேஸ்ட் பண்ண வரும்ல. நான் வந்த விஷயத்த சொல்லிடுறேன். எழில், கயல், நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்ட் ரோஹித் இருக்கான்ல, ஞாபகம் இருக்கா? டேய், அவனை எப்படா மறக்க முடியும்? அவன் ஏதோ கனடால செட்டில் ஆயிட்டான்னு பசங்க சொன்னாங்க. ஏய் அது முன்னாடி. இப்ப கனடால இருந்து சுவிட்சர்லாந்துல அவன் ஃபேமிலியோட போய் செட்டில் ஆயிட்டான். உன்னோட கல்யாணம், என்னோட கல்யாணம், இது எதுக்குமே வராம ஃபாரினே கதின்னு இருந்தான். சரி, அவனுக்கு என்ன திடீர்னு அவனை பத்தி பேசிட்டு இருக்க? அவன் இந்தியா வந்திருக்கான்டா. சென்னையில தான் இருக்கானா. அதான் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் மீட் பண்ணணும்னு சொல்லி துடியா துடிச்சிட்டு எனக்கு ஃபோன் பண்ணான். நானும் சரின்னு சொல்லிட்டேன். நாளைக்கு அவனோட கெஸ்ட் ஹவுஸ்ல ஒரு கெட் டுகெதர் ஏற்பாடு பண்ணியிருக்கான். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் வர சொல்லியிருக்கான். குறிப்பா நீங்க 2 பேரும் வந்தே ஆகணும்னு சொல்லியிருக்கான். நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னு தெரிஞ்சுட்டு ஒரு சின்ன ட்ரீட் கொடுக்கறதுக்காக தான் வர சொல்லியிருக்கான். கண்டிப்பா வந்தே ஆகணும். மச்சான், தப்படுத்துக்காத. நான் அங்கெல்லாம் வரலடா. ஏண்டா? இல்ல, இப்ப அதெல்லாம் சரி வராது. அவன் என்ன பார்த்தது வேற, இப்ப நான் இருக்கிற நிலைமை வேற. எதுவுமே இல்லாம இப்ப ஜீரோல இருக்கேன். இந்த நிலைமையில அவனை வந்து பார்த்தா நல்லா இருக்காது. ஏய், நீ என்ன இப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்க? நீ மேல வருவ மச்சான். நீ ஒண்ணு இப்படியே நிரந்தரமா இருக்க போறது இல்ல. உங்க அம்மா கிட்ட விட்ட சவால்ல நீங்க ஜெயிப்பீங்க. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. இல்லடா, இன்னைக்கு கூட ஒரு பேங்க்ல நாங்க லோன் கேட்டு போனோம். லோன் இல்லைன்னு சொல்லி அசிங்கப்படுத்தி வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. அடுத்து என்ன பண்ண போறேன்னே தெரியல. இப்படியாச்சும் பிசினஸ் ஆரம்பிக்கணும். இந்த குடும்பம் கஷ்டப்படுறத என்னால பார்க்க முடியல. இவங்களெல்லாம் நல்லா பார்த்துக்கணும்டா. அதுக்காகவாது நான் முதல்ல ஜெயிக்கணும். அப்பதான் கையில எங்க அம்மா முன்னாடி தலை நிமிர்ந்து நிக்க முடியும். டேய், என்னடா யோசிக்கிற? டேய், வரலன்னு சொல்றேன்னு தப்பா நினைக்காத. என் சிச்சுவேஷன் அப்படி இருக்குடா. நான் அதுக்கெல்லாம் ஒன்னும் யோசிக்கல. நீ சொல்ல வர்றது எனக்கு புரியுது. இந்தாங்க. நான் யோசிக்கிறதே வேற மச்சான். நீ பேங்கா லோன் கேட்டு அலைஞ்சு கஷ்டப்படுறதுக்கு பதிலா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே கேட்கலாம்ல. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வெல் செட்டில்டு மச்சான். நம்ம ஃப்ரெண்ட்ஸ்ல நான் தான் கொஞ்சம் வசதி கம்மியா இருக்கேன். ஆனா நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் கோடீஸ்வரனாவும் லட்சாதிபதியாவும் இருக்காங்க. உன்னை எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்டா. ரோஹித் இப்ப மல்டி மில்லியனரா. அவன் கிட்ட கேட்டா உனக்கு கண்டிப்பா ஹெல்ப் கிடைக்கும். ஏய், இல்லடா, வேண்டாம். பணத்துக்காக போய் நட்பை கெடுத்துக்க வேண்டாம். என்ன கையில இப்படி பேசிட்டு இருக்கான் மச்சான்? கஷ்டத்துல இருக்கும் போது கூட பழகிறவனுக்கு ஹெல்ப் பண்றவன் தான் உண்மையான ஃப்ரெண்டு.
அதுவும் நம்ம ஃப்ரெண்ட்ஸை பத்தி உனக்கு நல்லாவே தெரியும்ல. உனக்கு ஒண்ணுன்னா அவங்க பதறிடுவாங்கடா. அதுவும் சரியான நேரத்துல அவன் சுவிட்சர்லாண்ட்ல இருந்தே வந்திருக்கான். இது உனக்கு கடவுளே அமைச்சு கொடுத்த ஒரு வழியா தான் நான் பாக்குறேன். யோசிக்காதடா. நீங்க 2 பேரும் வரீங்க. கயல், இவன் அங்க வரத்துக்கு நீ தான் பொறுப்பு. நீங்க அங்க வந்து உங்க பிரச்சனையை சொல்றீங்க. கண்டிப்பா ரோஹித் ஹெல்ப் பண்ணுவான். இல்ல இது சரியா வருமா? அதெல்லாம் சரியா வரும் கயல், நான் பாத்துக்கிறேன். மச்சான், நீ கண்டிப்பா வரணும். இல்லனா நானே வந்து உன்னை கடத்திட்டு போயிருவேன். ஆம்பளைங்கிற அந்த தகுதியை மட்டும் வச்சுக்கிட்டு உங்களால என்ன மாப்பிள்ள பண்ண முடியும்? ஆம்பளைன்னு நிரூபிக்கிறது கூட பொண்டாட்டின்னு ஒருத்தி தேவைதானே? என்ன ஆனாலும் ஆம்பளைக்குன்னு கடைசி காலம்னு ஒன்று இருக்கு. நாம பொண்டாட்டிக்கிட்ட தான் மாப்பிள்ள வந்து நிக்கணும். பொண்டாட்டியோட துணை நமக்கு அவசியம் தேவை. நாளைக்கு நம்ம புள்ள வந்து ஏன்பா என்னை பார்க்க வரலன்னு கேட்டா நீ என்ன பண்ணுவ? விக்னேஷ், இந்த இல்ல, காஃபி. எனக்கு வேண்டாமா. எங்கப்பா போற? மா, நான் போய் தேவியை கூட்டு வர போறேமா. விக்னேஷ், என்னப்பா சொல்ற? என்னாச்சு உனக்கு? என்ன அந்த தர்மலிங்கம் பேசுறத நினைச்சு மனசை போட்டு குழப்பிக்கிட்டு இருக்கியா? இங்க பாரு, அந்த ஆள் ஏதோ பேசிட்டு போனாரு சொல்லி நீ எந்த முடிவையும் எடுக்காத. ஏய், இப்பதான் கொஞ்ச நாளா நீ நிம்மதியா இருக்க, அத நீயே கெடுத்துக்காத. இல்லம்மா, எனக்கு மனசு கேட்கல. தேவியும் குழந்தைய போய் கூட்டு வந்துடுறமா. இல்ல விக்னேஷ், அவ இங்க வர்றத நான் அனுமதிக்கவே மாட்டேன். ஏய், அவ பேசுறதெல்லாம் மறந்துட்டியா நீ? அவளால நீ பட்ட கஷ்டம், அந்த குடும்பத்தால நீ பட்ட அவமானம் கொஞ்சம் நெஞ்சமா? எப்படிடா உன்னால எல்லாத்தையும் மறந்துட்டு இப்படி ஒரு முடிவு எடுக்க முடிஞ்சுது? இங்க பாரு விக்னேஷ், கண்டவன்லாம் சொல்றதெல்லாம் கேட்டுட்டு இருக்காத. அம்மா நான் சொல்றத கேளு. அவளும் நீயும் பிரிஞ்சதாவே இருக்கட்டும். சரி விடு, முதல்ல இந்த காஃபியை குடி. ஏய், திரும்பவும் அவளை கூட்டிட்டு வரேன்னு சொல்லி தப்பான முடிவை எடுக்காத. அது யாருக்குமே நல்லதில்ல. இதுல என்னமா தப்பு இருக்கு? தேவி என்னோட பொண்டாட்டிமா. அப்பா நான் இங்க இருக்கும் போது என் குழந்தைக்கு அந்த வீட்டுல இருக்கணும்.